ஓம் சாந்தி. பாபாவுடைய இனிமையான மகாவாக்கியம். இன்றைய வாணி தேதி 3/5/2025. बाबा சொல்றாங்க, मीठी बच्ची अपने को राज तिलक देने के लायक बनाओ। जितना पढ़ाई पढ़ेंगे, श्रीमत पर चलेंगे तो राज तिलक मिल जाएगा. இனிமையான குழந்தைகளே, தனக்குத்தான் ராஜ்ய திலகம் வைத்துக் கொள்வதற்கு தகுதியானவரா தன்னை ஆக்கிக்கோங்க. எவ்வளோ படிப்பு படிக்கிறீங்க, ஸ்ரீமத் படி நடக்கிறீங்க, அவ்வளவு ராஜ்ய திலகம் கிடைத்துவிடும். किस स्मृति में रहो तो रावण पने की स्मृति विस्मृति हो जाएगी. பாபா கேள்வி கேட்குறாங்க, எந்த ஒரு ஸ்மிருத்தியில் இருந்தீங்கன்னா ராவண தன்மையினுடைய அந்த ஸ்மிருதி மறைந்து போய்விடும். ஆத்மால அந்த பதிவுகள்ன்றது இருக்கத்தான் செய்யும், ஆனால் அது மறைஞ்சிடுச்சுன்னா அது வேலை செய்யாது. இப்படி பாருங்க, சூரியன் இருக்க தான் செய்யுது. இப்போ மறைஞ்ச பிறகு பாருங்க எவ்வளோ கம்ப்ளீட் இருட்டாயிடுதுல உலகம். மறைஞ்ச பிறகு அதோட அடையாளம் இல்லைல்ல. அந்த மாதிரி தான் ஆத்மால கூட அந்த ராவண தன்மை என்பது என்ன ஆயிடும், முற்றிலும் மறைஞ்சிடுங்கிறார் பாப். அப்படின்னா அது என்ன ஆயிடும், அதனோட தன்மை அதனோட தாக்கம் இருக்காது. எப்போ அந்த ஷரீர உணர்வு நமக்கு வர ஆரம்பிக்குதோ அப்போதான் அதனோடது இமர்ஜா. மற்றபடி அதில் இருக்குது, ஆனால் அதனோட தன்மைகளோ அதனோட தாக்கமோ இருக்காது. இப்போ எந்த ஸ்மிருதியில் நம்ம இருந்தோம்னா ராவணத்தன்மை என்பது ஸ்மிருதியிலிருந்து விஸ்மிருதி ஆயிடும், மறைந்து போய்விடும், அல்லது மறதி, நினைவுக்கு வராது. சதா ஸ்மிருதி ரஹே கி ஹம் ஸ்திரீ புருஷ் நை, ஹம் ஆத்மா ஹை. சதா இந்த நினைவு தான் நமக்குள்ள இருக்கணும். ஸ்திரீ புருஷன் நினைக்கக்கூடாது, நான் ஆத்மா, இந்த ஸ்மிருதி இருக்கணும். தேகத்தில் வரும்போது அந்த ஸ்திரீ புருஷ், இவர் ஆண் இவர் பெண், அதெல்லாம் என்ன ஆகும் தேகத்தில் வரும்போது. हम बड़े बाबा शिव बाबा से छोटे बाबा பிரம்மா துவாரா வர்ஷா லே ரே ஹே. நம்ம மிகப்பெரிய அப்பா சிவபாபாட்டேந்து பிரம்மா மூலமாக ஆஸ்தியை அடைந்து கொண்டிருக்கிறோம். ஏ ஸ்மிருதி ராவன் பனைக்கு ஸ்மிருதிக்கு புலா தேத்தி. நம்ம யார்கிட்டேருந்து ஆஸ்தி அடைகிறோம், பிரம்மா மூலமா சிவபாபாட்டேந்து. பிரம்மா யார், சின்ன அப்பா, சிவபாபா பெரிய அப்பா. பெரிய அப்பாட்டேருந்து ஆஸ்தி எடுத்துட்டு இருக்கோம். இந்த நினைவு இருந்ததுன்னா ராவணத்தன்மை என்பது மறைந்து போய்விடும். அந்த ஸ்மிருதி அது மறக்க வச்சிடும். जबकि स्मृति आए कि हम एक बाप के बच्चे तो रावण पने की स्मृति समाप्त हो जाए. எப்போ நமக்கு இந்த நினைவு வந்துட்டு நான் ஒரு தந்தையினுடைய குழந்தை தான் நம்ம எல்லாரும், அப்போ ராவண தன்மை என்பது நினைவிலே இருந்தே அழிந்து போயிடும், சமாப்தி ஆயிடும். ஏபி பவித்திரனைக்கு बहुत अच्छी யுக்தி. இது தூய்மையா இருக்கிறதுக்கு ரொம்ப நல்ல யுக்தி. परंतु इसमें मेहनत चाहिए. ஆனால் இதில் நமக்கு ரொம்ப என்ன வேணும், உழைப்பு தேவைப்படுது. பாபா சொல்றாங்க, तुम यहाँ आई हो पढ़ने के लिए. இங்கே நீங்க வந்திருக்கிறது எதுக்காக, படிப்பு படிப்பதற்காக. आत्मा जो यहाँ निवास करते वो कहते बाबा हम आपसे विश्व का स्वराज्य अवश्य प्राप्त करेंगे. ஆத்மா இங்கே வசிக்குது. ஆத்மா என்ன சொல்றது, பாபா நான் உங்களிடமிருந்து விஸ்வ ஸ்வராஜ்யத்தை பிராப்தமா அவசியம் அடைவேன். अपने लिए हर एक को अपना पुरुषार्थ करना. தனக்காக நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஒவ்வொருத்தரமும் நம்ம முயற்சி பண்ணணும். காத்தே பாபா हम ऐसे सबूत बनकर दिखाएंगे. சொல்றோம்ல, பாபா நான் அப்படி உதாரணமாகி காட்டுவேன். आप हमारे चलन को देखने रहने का कैसे चलते. நம்மளோட சலன், நம்ம நடத்தையை நம்ம பார்க்கணும். நம்மளோட நடத்தைகள் எப்படி இருக்குது, அபிபி ஜான் சக்தி, இப்போ கூட நீங்க தெரிஞ்சுக்க முடியும். हम अपने को राज तिलक देने लायक बने या नहीं. தனக்குத்தானே ராஜ்ய திலகம் வைப்பதற்கு நான் தகுதியானவராக இருக்கிறேனா இல்லையா அப்படின்னு நம்மளே என்ன பண்ணலாம், தெரிஞ்சுக்கலாம். நம்மளோட நடத்தைகள் எப்படி இருக்கு, நம்மளோட தாரணா எப்படி இருக்கு, நம்மளோட ஸ்மிருதி எப்படி இருக்கு, இதெல்லாம் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலான் இருக்கோம். सब भारतवासी बच्चे बोल गए कि हम कोई समय विश्व के मालिक डबल सरताज थे. நம்ம பாரதவாசி குழந்தைகள் எதை மறந்துட்டோம், ஏதோ ஒரு டைம்ல விஸ்வத்துக்கு எஜமானர்களா இரட்டை கிரீடமுடையவர்களாக நம்ம இருந்தோம். பாப் உன்னை ஸ்மிருதி திலாத்தே. பாபா உங்களுக்கு நினைவு கொடுக்குறாரு. तुम विश्व के मालिक थे, फिर तुम 84 जन्म लेती आए. விஸ்வத்துக்கு எஜமானர்களா நம்ம இருந்தோம் இல்லையா, ஞாபகப்படுத்துறேன் பாபா. நீங்க 84 ஜென்மம் எடுத்து வந்திருக்கிறீங்க. तुम अपने 84 जन्मों को भूल गए. இப்போ நீங்க 84 ஜென்மத்தை மறந்துட்டீங்க. அதிசயம் பாருங்க, 84 जन्म के बदले 84 लाख जन्म लगा दे.
फिर कल्प की आयु भी लाखों वर्ष का देते 84 லட்சத்துக்கு 84 பிறவிக்கு பதிலா 84 லட்சம் பிறவின்ட்டான். அப்புறம் என்ன சொல்லிட்டாங்க, கல்பத்தோட ஆயுள் லட்சக்கணக்கு. ஒரு கல்பம்னாலே பல லட்சம் வருஷம் ஆகும்னு சொல்றாங்க. ஒரு கல்பம்னாலே இது 5000 வருஷத்தோட அளவை தான் ஒரு கல்பம்னு சொல்லும் இல்லையா? அப்புறம் சொல்லுவாங்க கல்பகோடி ஆண்டு. கல்பகோடின்னா அர்த்தம் என்ன? ஒரு கல்பம், 2வது கல்பம், 3வது கல்பம், இப்போ 100வது கல்பம், 1000வது கல்பம் இல்லையா? அப்படி எத்தனாவது கல்பம்? ஒரு ரவுண்டு சுழலும்போது அப்போ கல்பம் கோடி முறைகள் சுழன்றிருக்குது. அத கல்ப கோடி ஆண்டுகள்னு சொல்றாங்களே தவிர, கல்பன்றது கோடி ஆண்டுகள் கிடையாது. அந்த சொல்லக்கூடிய வார்த்தைகள் வந்து அதனால வித்தியாசப்படுது. ஒரு சுழற்சின்றது அதிகபட்சம் ஆத்மால 5000 வருஷத்துக்கு ரெக்கார்ட் ஆகுது. அதுக்கு மேல அதில எப்படி பதிவுகள் இருக்கும் இல்லையா? எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு, கால அளவு இருக்கு. ஒரு நியமம் இருக்கு. அதை வைத்து தான் அது சுழல முடியும். பூமியே ஒரு நாள் சுழலுனா அதோட முடிஞ்சிடுதுல்ல. அடுத்து நெக்ஸ்ட் டே வந்துடுது. அடுத்த சுழற்சி இருக்குல்ல. அப்போ எதுவுமே முடிவில்லாம இருக்குது அப்படின்றது சொல்ல முடியாது. எல்லாத்துக்கும் இருக்கும். சுழற்சிக்கு ஒரு முடிவு வந்துடும். எங்க தொடங்குனதோ அந்த இடத்துல முடியும். பாபா சொல்றாங்க, எப்படி பொய்யான கதைகள்லாம் எழுதி வச்சுட்டாங்க. ஏன்னா அடர்ந்த இருள்ல இருக்காங்க. பாரதி சச்கண்ட் தான். பாரதம் சத்திய கண்டமாக இருந்தது. பாரதம் பொய்யான கண்டம் ஆயிடுச்சு. இதை இப்படி ஆக்குனது யாரு? சத்திய கண்டமாக யார் ஆக்குறது? இது யாருக்குமே தெரியல. ராவனுக்கு பில்குல் ஜான்தின். ராவன்னா யாருக்கும் தெரியல. பக்தர்லாம் நினைக்கிறாங்க ராவணன்னா ஒரு தனியாள் இருக்கிறாருன்னு நினைச்சு அவர் எரிக்கிறாங்க. बाबा ने समझे आत्मा की छोटी निशानी भी यहाँ दिखाते हैं, बड़ी निशानी राज तिलक है. अब अभी बाप आया हुआ பாபா சொல்றாங்க, புரிய வைக்கிறார். ஆத்மாவுடைய சின்ன அடையாளம் இங்கே தான் காட்டுறோம். பெரிய அடையாளம் ராஜ திலகம். ஆத்மா புருவ மத்தியில் இருக்கின்றதுக்கு என்ன செய்கிறோம்? ராஜ திலகம் வைக்கிறோம். பாபா வந்திருக்கிறாங்க. आपने बड़ा तिलक कैसे देना, तुम स्वराज्य कैसे प्राप्त कर सकते हो? தனக்குத்தானே பெரிய திலகம் எப்படி வச்சுக்கிறது? ஸ்வராஜ்யத்தை எப்படி பிராப்தமா அடையிறது? ராஸ்தா பத்தாதே, வழி சொல்றார் பாபா. உஸ்கா நாம் ரख दिया ராஜ்ரோ. அவரோட பேர் வைக்கப்பட்டிருக்கு ராஜயோகம். சிக்லானே வாலா பாப் ஸ்ரீகிருஷ்ணத்தோட பாப் हो सकता है. இதெல்லாம் கற்றுக் கொடுக்குறவர் யாரு? பாபா. ஸ்ரீகிருஷ்ணர் எப்படி இதெல்லாம் செய்ய முடியும்? அவர் யாரு? சின்ன குழந்தை. फिर राधे के साथ स्वयंवर होता और सब एक बच्चा होगा. बाकी श्री कृष्ण को इतनी रानी आदि देती, ये सब झूठ है. சின்ன குழந்தையா இருக்கிறாரு, பிறகு வளர்றாரு, பிறகு ராதேவ ராஜ்யத்தில் இருக்காங்க, பிறகு சுயம்வரம் நடக்குது, அப்புறம் அவங்களுக்கு வாரிசுகள் வருது இல்லையா? மற்றபடி ஸ்ரீகிருஷ்ணனுக்கு இவ்வளோ ராணிகள் இருந்தாங்க, இதெல்லாம் பொய். பரந்து ஏபி ட்ராமா மீனோதே, இதெல்லாம் ட்ராமால நிச்சயிக்கப்பட்டிருக்கு. கிருஷ்ணனுக்கு நிறைய ராணிகள் இருந்தாங்க அப்படின்னு. अभी तुम बच्चे जानते हो हम ज्ञान सागर बाप के पास सम्मुख आए. நம்ம தெரிஞ்சிட்டோம், ஞானக்கடல் பாபாவுக்கு முன்பாக நாம் இப்போ வந்திருக்கிறோம். ஞானக்கடல் பாபா உங்களுக்கு சாரே முழு சிருஷ்டியினுடைய ஞானத்தை சொல்லிட்டு இருக்கிறார். फिर कोई उठाए ना उठाए वो तो उनके ऊपर है. பாபா சொல்லக்கூடிய ஞானத்தை எடுத்துக்கிறாங்க இல்லை எடுத்துக்காம போறாங்க, அது அவங்கவுங்கள பொறுத்து இருக்கு. நமக்கு கியான் தேரே பாபா வந்து நமக்கு ஞானம் கொடுத்துட்டு இருக்கிறார். நீங்க இப்ப ராஜயோகம் கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் இல்லையா? फिर कोई भी शास्त्र आदि பக்தி का अंश नहीं रहेगा. பிறகு எந்த ஒரு சாஸ்திரம் பக்தியினுடைய அம்சமும் இருக்காது. பக்தி மார்க்கத்துல ஞானம் என்பது துளி கூட இருக்க முடியாது பாபா. ஞான மார்க்கத்துல பக்தின்றது துளி கூட இருக்க முடியாது. ஞானக்கடல் பாபா எப்போ வர்றாங்களோ அப்ப ஞானம் சொல்ல தொடங்குறாங்க. உன்கா கியான் ஹை ஹி சத்கதி கேலி. பாபாவோட ஞானம் எதுக்காக? சத்கதிக்காக. சத்கதியினுடைய வள்ளல் ஒரே ஒரு அப்பா மட்டும்தான். அவரை தான் என்ன சொல்றோம்? பகவான். अच्छा बाबा धारणை சொல்றாங்க, अपने को राज तिलक देने के लायक बनाना. தனக்குத்தான் ராஜ்ய திலகம் வைத்துக் கொள்வதற்கு தன்னை தகுதியானவராக ஆக்கிக் கொள்ள வேண்டும். உதாரண குழந்தையாகி பாபாவுடைய பாலனைக்கு ரிட்டர்ன் கொடுக்கணும். நடத்தை மிகவும் ராயலாக வைத்திருக்க வேண்டும். பாபாவின் மீது பாபாவிற்கு முழுமையிலும் முழுமையாக உதவியாளர் ஆக வேண்டும். இரண்டாவது, நான் ஸ்டூடெண்ட், மாணவன். பகவான் ஹமை படாரே, பகவான் எனக்கு படிப்பிக்கிறார். இந்த குஷியில் படிப்பு படிக்க வேண்டும்.
कभी भी पुरुषार्थ में दिल सिकस्त नहीं बनना है. ஒரு பொழுதும் புருஷார்த்தத்துல மனச்சோர்வு அடைந்து விடக்கூடாது. वरदानम अपने अधिकार की शक्ति द्वारा त्रिमूर्ति रचना को सहयोगी बनाने वाले மாஸ்டர் ரச்சிதா பவ. தன்னுடைய அதிகாரத்தின் சக்தி மூலமாக திருமூர்த்தி படைப்பை சகயோகி ஆக்கக்கூடிய மாஸ்டர் படைப்பாளர் ஆக. திரிமூர்த்தி சக்திகள் என்ன? மனம், புத்தி மற்றும் சன்ஸ்காரம். ஏ ஆப் மாஸ்டர் ரச்சிதா கி ரச்சனா है. நீங்க மாஸ்டர் படைப்பாளருடைய படைப்பு இது. இனி अपने अधिकार की शक्ति से सहयोगी बना. இதை நீங்க என்ன பண்ணும்? உங்களோட அதிகாரத்தின் சக்தி மூலமா சகயோகி ஆக்குங்க. जैसे राजा स्वयं कार्य नहीं करता है, कराता है. करने वाला राज्य காரோபாரி அலக் होते. எப்படி பாருங்க, ராஜா ஸ்வயம் காரியம் செய்ய மாட்டார், அவர் செய்யறதில்ல. அதுக்கு பதிலா என்ன செய்வார்? செய்ய வைப்பார் இல்லையா? செய்ய வைக்கிறவங்க யாரை செய்ய வைப்பாரு? அந்த வேலையாட்களை இல்லையா? அவங்கள ராஜ்ய காரிய விவகாரங்கள் செய்கிறாங்கன்னு சொல்கிறோம். அவங்க உதவி செய்வாங்க, ராஜாவுக்கு உதவி செய்வாங்க. கர்னே வாலே ராஜ்ய காரோபாரி அலக் होते. அந்த செய்கிறவங்க ராஜாட்டேருந்து தனிப்பட்டவங்களாக இருப்பாங்க, ராஜா செய்கிறதில்ல. ऐसी आत्मा भी करणहार करावनहार கரணஹார் ஏ விசேஷ் திருமூர்த்தி சக்தி. அந்த மாதிரி தான் ஆத்மா செய்ய வைக்கக்கூடியது. செய்வது யாரு? செய்யக்கூடியவங்க மூலமாக விசேஷமா என்ன பண்ணுது? ஆத்மா அதை செய்ய வைக்குது. அதுதான் அந்த திருமூர்த்தி சக்திகள். 3 சக்தி மூலமா அதை செய்ய வைக்குது. மாஸ்டர் படைப்பாளர் என்ற வரதானத்தை நீங்க நினைவில் வைத்து, ஸ்மிருதியில் வைத்து, திருமூர்த்தி சக்திகள் என்ன பண்ணணும்? ஆர்டர் படி நடத்துங்க. और साकार कर्मेंद्रियों को सही रास्ता पर चलाओ. மேலும் சாக்கார கர்மேந்திரியங்களையும் சரியான வழிப்படி நடத்துங்க. ஸ்லோகன் अव्यक्त पालना के वरदान का अधिकार लेने के लिए ஸ்பஷ்டவாதி बनो. அவ்யக்த பாலனையினுடைய வரதானத்தை அதிகாரமாக அடைவதற்கு, அவ்யக்த பாலனையின் வரதானத்தை அதிகாரமாக அடைவதற்கு தெளிவானவராக ஆகுங்கள். தெளிவானவராக இருக்கணும். ஸ்பஷ்டவாதினா தெளிவானவராக ஆகணும். தெளிவானவராக நம்ம இருந்துட்டோம் அப்படின்னா அவ்யக்த பாலனை, பாபாவுக்கு நமக்குமான அந்த தொடர்பு எப்படி இருக்கணும்? கிளீன் அண்ட் கிளியர். கிளீன் அண்ட் கிளியராக இருந்துட்டோம் அப்படின்னா அவ்யக்த பாலனுடைய வரதானத்தை அதிகாரமாக அடைய முடியும். அவ்யக்த இஷாரா பாபா கொடுக்குறாங்க. ஆன்மீக ராயல்டி மற்றும் தூய்மையினுடைய பர்சனாலிட்டியை தாரணா செய்யுங்க. பவித்திரதா சிறப் பிரம்மச்சரிய नहीं, वो तो ஃபவுண்டேஷன். பவித்திரதான்றது வெறும் பிரம்மச்சரியம் மாத்திரம் கிடையாது, அது அடித்தளம், ஃபவுண்டேஷன், அது அவ்வளோதான். लेकिन साथ में और 4 भी चाहिए. क्रोध और साथी और सभी साथी जो है उन महाभूतों का त्याग, साथ साथ उनके भी जो बाल बच्चे छोटे छोटे अंश मात्र वंश मात्र है उनका भी त्याग कर, तब कहेंगे प्यूरिटी की रूहानी रायल्टी धारण की. அப்போ வெறும் பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கிறது மாத்திரம் தூய்மையா இருக்குது அப்படி இல்லை, அது அடித்தளமா இருக்கு. கூடவே இந்த 4ம் தேவைப்படுது. பஞ்ச விகாரத்துல மற்றதும் இருக்குல்ல, குரோதம் இருக்குது இல்லையா? அதுவும் அதுக்கு துணையா இருக்குது. அந்த மாதிரி மற்ற விகார குணங்கள் இருக்குது. அந்த மகாபூதங்களை, குரோதம், லோபம், பேராசை, பற்று, அதெல்லாம் சொல்றார் பாபா. அந்த மகாபூதங்களை தியாகம் செய்து, கூடவே அதனுடைய குழந்தைகள் சின்ன சின்னது அம்சம் மாத்திரம், அம்சம் வம்சம் இது எல்லாத்தையும் என்ன செய்யுங்க? தியாகம் பண்ணுங்க. அப்பொழுதுதான் நம்ம தூய்மையினுடைய அந்த ஆன்மீக ராயல்ட்டியை தாரணை செய்வதற்கு தாரணை செஞ்சிருக்கிறோன்னு அர்த்தம். தூய்மையினுடைய ஆன்மீக ராயல்ட்டியை தாரணை செய்கின்றோம் என்றார். ஓம் சாந்தி.